அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளாக்கொட்டை வச்ச பக்கோடா வேறு லெவலாக சூப்பராக வந்துச்சு. நீங்களும் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். பிளாக்கொட்டை வேக வச்சு இப்படி எடுத்துருக்குறோம். எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருங்க. மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றின ஏனத்துலேயே நம்ம வெங்காயம் நல்லா நைஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதில் மல்லி புதினா நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு சேர்த்து போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துடணும். நம்ம அரைச்சி வச்சிருந்தோம், லைட்டாக தண்ணி ஊற்றி அதில் அந்த அளவுலேயே நம்ம வந்து பிசைஞ்சு விட்டால் போதும். மஞ்சத்தூள் கலருக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. சும்மா அப்படியே எண்ணெய் சட்டி நல்லா சூடு காட்டிட்டு நீங்கள் இது வடத்தட்டுனா அவசியம் இல்லை. நம்ம பக்கோடா எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டிங்கன்னா சூப்பரான சோயா டேஸ்ட்டில் பக்கோடா கிடைக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெரைட்டியான டிஷ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். பிளாக்கொட்டை பக்கோடா சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.